வணக்கம் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் தான் பேசுகிறேன். அதான் நான். ஸோ இன்றைக்கி பிக் பாஸில் இந்த ப்ரொமோவில் என்னதுன்னா, நம்ம யார் அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம விஜய் சேதுபதி வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் பயங்கரமாக கோபத்தோடு சொல்கிறார். என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நான் சும்மா இருந்தாலும் இந்த கானா வினோத் இருக்காங்க பாருங்களா, என்னை தூங்கவே விட மாட்டேங்காங்க. எதுக்கு எடுத்தாலும் அதாவது என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது, நைட்னாலும் என்னை எழுப்பி விட்டுறாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்கிறாரு. அவர் நான் எந்த ஒரு டாஸ்க் வச்சாலும், நம்ம பிக் பாஸில் எந்த ஒரு டாஸ்க் வச்சாலும், எந்த ஒரு இதனாலும் என்னையே அவர் டார்கெட் பண்ணுறாரு. நான் பண்ணுறது அதாவது என்னால் அவர் ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறார் சார். உடனே விஜய் சேதுபதி என்ன நினைப்பார், என்னடா நடக்கு? ஏன்னா அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்காங்க. சரி, என்னால் தான் சார் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா, ஆனால் அவர் சொல்லலை, பட் அவர் நினச்சிருப்பார். மக்கள் நீங்களும் நினச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸ் ஆகணும், அதாவது எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. அது அவங்களால நம்ம நினைக்கக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம கானா வினோத் அவருக்கும் நிறைய திறமைகள் இருக்குது. அவரும் நிறைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. பட் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் தான் சார் அதாவது என்ன இப்படி பண்ணால் அவர் ஃபேமஸ் ஆயிடுவார், அதனால தான் இப்படி பண்ணுறாரு. என்னை நைட்னால தூங்கவே விட மாட்டேங்கார் சார். நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிஹேவியர்லாம் வெரி சீப், அதாவது ஒஸ்ட்டாக இருக்குது சார். அவரோட பிஹேவியர்லாம் வெரி ஒஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி கிட்டே போய் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் பயங்கரமாக ஒரு இதை சொல்லிட்டேன். உடனே நம்ம கானா வினத்தை நினைப்பார், நான் என்னடா பண்ணேன். ஏன்னா எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. அந்த டாஸ்கில் இந்த ஆரஞ்சு கலர் பாட்டெல்லாம் நிரப்புற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க மக்களே. ஸோ அந்த கேமில் 6 பாட்டில் இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம கானா வினோத் கேமரா முன்னாடி சொல்லியிருப்பார், இப்போ நான் என்ன நடக்க போது பாருங்கள். இப்போது நம்ம தர்பீஸ்னு யாரும் தெரியல, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட போய் இன்றைக்கி நம்ம இப்போ அவர் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவார் பாருங்க சொல்லிட்டு நம்ம கேமரா முன்னாடி பண்ணிவிட்டு, அவர் அதாவது தெரிஞ்சுட்டு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரில. பட் அதை அப்படி கொடுக்கும்போது மக்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவர் நோன்னு சொல்லியிருப்பார். அது ஒரு பெரிய இதாகிடுச்சு. அதனால தான் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்கிறார், சார் என்ன இப்படி பண்ணிட்டாரு, எதுக்கு எடுத்தாலும் என்ன தான் அவர் இது பண்ணுறாரு. ஸோ அவருடைய பிஹேவியர்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதிக்கிட்ட பயங்கரமாக சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா அவரும் எவ்வளோ நாள் தான் பொறுப்பார், நீங்களே சொல்லுங்கள் மக்களே. ஒரு டைம் இது பண்ணலாம், எதுக்கு எடுத்தாலும் அவரே இது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா. அதனால் கானா வினோத்தோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி ஒரு அலோன் மூமெண்ட், இப்படி இப்போ நான் இருக்கேன் தெரியுமா, அந்த மாதிரி இப்படி ஒரு அலோன் மூமெண்ட்லேயே இப்படி இருந்தார். என்ன பண்ண முடியும், அவருடைய அதாவது யார் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நமக்கு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும், நமக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் அவர் கானா வினோத் அதே ஒரு விளையாட்டுக்கு பண்ணேன், அதுவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களே வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிருப்பாரு. அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் அதுக்கு ஒரு கண்டிப்பாக அவர் என்னெல்லாம் பேசுகிறாருன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி மக்களே, அடுத்தது என்ன வருது அப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல், அதாவது பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? டாடா பாய்.